அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய சிபிஎஸ்சி 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்கில் இருக்கக்கூடிய 5th லெசன் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் தனித்தனியாக நம்ம காணொலிகள் போட்டுட்டு வந்துட்டுருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து பார்ட் 45ல் நாம் சந்திக்க இருக்கிறோம். அதில் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிற தலைப்பிற்கு கீழே இருக்கக்கூடிய 3வது பேராகிராஃபை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்கள் சிபிஎஸ்சி புக்கினுடைய தமிழாக்கம். அதனால் உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். As polymorphism in DNA sequence is the basis of genetic mapping of human genome as well as of DNA fingerprinting, it is essential that we understand what DNA polymorphism means in simple terms. என்ன சொல்ல வராங்கன்னா, பாலிமார்பிசம்னா என்னது? பல்வகை தன்மை. ஏற்கனவே நாம் படிச்சிருக்கோம். டிஎன்ஏ வந்து நான் கோடிங் சீக்வன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்குது. அந்த நான் கோடிங் சீக்வன்ஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி உலகத்தில் வேறு யாருக்கும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதை தான் பல்வகை தன்மை அப்படின்னு நாம் தமிழில் சொல்கிறோம். அதை தான் பாலிமார்பிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நான் கோடிங் சீக்வன்ஸ் வந்து வேறு எந்த உயிரினத்து வேறு எந்த மனுஷங்கக்கிட்டையும் இருக்காது. அப்போ அதை நீங்கள் கண்டுபிடிக்கிற பட்சத்தில் ஜெனட்டிக் மேப்பிங், மரபணு வரைபடம் இருக்கு இல்லையா, அதுக்கு உதவி செய்கிறது. யாருடைய மரபணு வரைபடம்? ஹியூமன் ஜீனோம், மனித மரபணு தொகையம் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் இல்லையா. மனித மரபணு தொகையம், ஹியூமன் ஜீனோம்னா என்னது? ஒரு ஸ்பெர்ம் செல்லில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீன்களினுடைய தொகுப்பு தான் ஜீனோம் அப்படின்னு நாம் சொல்வோம். ஒரு மனிதனை கட்டுப்படுத்தக்கூடிய, மனிதனில் இருக்கக்கூடிய அத்தனை பண்புகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஜீன்கள் ஒரு செல்லுக்குள்ளே இருக்குதானா இருக்குது. அதுதான் ஹியூமன் ஜீனோம், அதுதான் மனித மரபணு தொகையம் அப்படிம்போம். அந்த மனித மரபணு தொகையத்தில் இருக்கக்கூடிய குரோமோசோம்கள் இருக்குது. அந்த குரோமோசோம்களுக்குள்ளே நிறைய ஜீன்கள் இருக்குது. எந்தெந்த ஜீன்கள் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த ஜீன்களுக்கு நடுவில் எவ்வளவு டிஸ்டன்ஸ், அதாவது தொலைவு இருக்கிறது என்பதை நாம் இந்த ஹியூமன் ஜீனோம் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மேப்பிங் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். அதற்கு என்னது தேவை? இந்த பாலிமார்பிசம் என்கிற டிஎன்ஏ பல்வகை தன்மை நமக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், டிஎன்ஏ ரேகை தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை அடுத்தது நம்ம படிக்க போகிறோம். அது சம்மந்தமாக தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு இந்த டிஎன்ஏ பாலிமார்பிசம் வந்து உதவி செய்கிறது. அதனால் அந்த டிஎன்ஏ பாலிமார்பிசம் டெஃபினிஷனை நாம் சிம்பிள் டேர்ம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எளிய வார்த்தைகளில், எளிய சொற்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எளிய சொல்களில் நமக்கு புரிய வைக்க போகிறாங்க? பாலிமார்பிசம் அப்படின்னா என்னது? வேரியேஷன் அட் ஜெனட்டிக் லெவல். ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு விலங்கினுடைய அல்லது ஏதோ ஒரு உயிரினுடைய, தாவரங்களாக கூட இருக்கலாம், இருக்கக்கூடிய உயிரிகளில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் லெவல், அதாவது அதனுடைய மரபணுவில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், வேறுபாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த வேறுபாடுகள் தான் பாலிமார்பிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அரைசஸ் டியூ டு மியூட்டேஷன்ஸ். மியூட்டேஷன்னா என்னென்னு தெரியும்? சடுதி மாற்றம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஏற்கனவே ஒரு டிஎன்ஏல டெலிஷன், அடிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம்ல. ஜீன் மியூட்டேஷன் அல்லது பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படிம்போம். அதே மாதிரி குரோமோசோம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ப்ளாய்டி அப்படின்னு நம்ம படிப்போம். நம்பரில் ஏற்படக்கூடிய மாற்றம், குரோமோசோம் நம்பரில் ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து ப்ளாய்டி, மடியம் அப்படின்னு சொல்லி படிப்போம். அதே மாதிரி அதனுடைய எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் மடியம் அப்படிங்கிறோம். அதே போல் அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை குரோமோசோமல் ஆபரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த எல்லாமே, அந்த தொகுப்புகள் எல்லாமே, அந்த வகைகள் எல்லாமே மியூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மியூட்டேஷன் தான் வந்து இந்த பாலிமார்பிசத்திற்கு காரணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதை வந்து நம்ம ரீகால் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ் தட் யூ ஹாவ் ஆல்ரெடி ஸ்டடிட் இன் சாப்டர் 4. இதில் சாப்டர் 4 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபிஎஸ்சி புக்கில் 4th லெசனில் இருக்குது. இதே மியூட்டேஷன் ஸ்டேட் போர்டு எடுத்தீங்க அப்படின்னாக்கா பாட்டனியில் 3rd லெசன் குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒரு லெசன் இருக்குது. அந்த பாடத்தில் டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் படிச்சிருப்பீங்க. அதை பற்றி தான் இங்கே பேசணும், சரிங்களா. அண்ட் இந்த ப்ரிசீடிங் செக்ஷன்ஸ் இன் திஸ் சாப்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த லெசனுடைய ஸ்டார்டிங்கில் நாம் இந்த மியூட்டேஷன் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ மியூட்டேஷன்ஸ் மே அரைஸ் இன் அன் இண்டிவிஜுவல் எய்தர் இன் சொமேட்டிக் செல்ஸ் ஆர் இன் த ஜெர்ம் செல்ஸ்.
ஜெர்ம் செல் மியூட்டேஷன் அண்ட் சொமேட்டிக் மியூட்டேஷன் அப்படி சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் மியூட்டேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு மியூட்டேஷன் ஒரு ஆளுக்கு, ஒரு சடிதி மாற்றம் ஒரு ஆளுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்க அது உடல செல்களில் ஏற்படலாம் அல்லது இன செல்களில் ஏற்படலாம். 2த்தில் ஏதோ ஒன்றில் ஏற்பட போகுது. இன செல்கள்னால் என்னதுன்றதை கொடுத்துருக்காங்க. ஜெர்ம் செல்ஸ்னால் என்னது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செல்ஸ் தட் ஜெனரேட் கேமெட்ஸ் இன் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம்ஸ். பால் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினங்களில் இருக்கக்கூடிய சில முக்கியமான செல்கள் கேமெட்டுகள் இனச்செல்களை உற்பத்தி செய்கிறது. அந்த செல்கள் தான் இனச்செல்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஜெர்ம் செல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. கேமெட்டுகளை உருவாக்கக்கூடிய செல்கள் இனச்செல்கள், இன உருவாக்க செல்கள் என்று கூட நாம் அதை சொல்லலாம். ஜெர்ம் செல்ஸ் என்று நாம் சொல்கிறோம். If a germ cell mutation does not seriously impair, இப்போது இனச்செல்லில் மியூட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னாக்க அது உருவாக்கக்கூடிய கேமிட்லேயும் அதே மாதிரி சடிதி மாற்றம் ஏற்படும் தானே. அப்போ அந்த கேமிட் வந்து ஃப்யூஸ் ஆகி புதிய தலைமுறையை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால், ரைட்டாக வாய்ப்பு இல்லாமல் கூட போகலாம். இல்லாமல் போச்சுன்னா புதிய தலைமுறை எங்கே உருவாக போகுது? இப்போ கேமிட்ஸில் வந்து நடக்கக்கூடிய மியூட்டேஷன் காரணமாக நியூ ஜென்ரேஷன் ஃபார்ம் ஆகாமல் அல்லது அதில் ஜைகோட் ஃபார்ம் ஆகாமல் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அந்த கேமிட்ஸில் சடிதி மாற்றம் நடந்ததுக்கப்புறமும், அந்த இனச்செல்களில் சடிதி மாற்றம் நடந்ததுக்கப்புறமும் அந்த புதிய தலைமுறை உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தால் என்ன நடக்குமா? does not seriously impact individual's ability to offspring. ஆஃப்ஸ்ப்ரிங்கில் வந்து அந்த அளவுக்கு மியூட்டேஷன் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலைனாலும் who can transmit the mutation, அந்த மியூட்டேஷன் என்ன ஆகும்? அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. இப்போ ஒரு மேல் ஃபீமேல் இருக்காங்க, பேரண்ட்டில் ஃபாதர் மதர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய கேமிட்ஸில் மியூட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னாலும் புதிய ஜென்ரேஷன் புதுசாக அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த மியூட்டேஷனோட எஃபெக்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இட் கேன் ஸ்ப்ரெட் டு த அதர் மெம்பர்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். இப்படியே அதர் மெம்பர்ஸ்னு என்ன அர்த்தம்? இதுக்கு அடுத்து நிறைய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து தொடர்ச்சியாக உருவாகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அத்தனை அந்த பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இது கடத்தப்படுகிறது என்று சொல்லப்படுகிறாங்க. இது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக, பாலின பெருக்கத்தின் மூலமாக அந்த மியூட்டேஷன் அடுத்த தலைமுறைகளுக்கு அல்லது அடுத்த இண்டிவிஜுவல்ஸுக்கு, அடுத்த நபருக்கு அது கடத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, allelic sequence variation has traditionally been described as a DNA polymorphism. ஏற்கனவே நாம் வந்து மெண்டலினுடைய தியரிஸ்லாம் வந்து நிறைய படிச்சிருக்கிறோம். ஆக்சுவலாக அலீல்ஸ்னால் என்னது? அகெயின் ரீகால் த டெஃபினிஷன் ஆஃப் அலீல்ஸ் ஃப்ரம் சாப்டர் 4 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனில் மெண்டல்ங்கிற ஒரு தலைப்பை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். மெண்டல் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு டால் பிளான்ட் இருந்துச்சு அப்படின்னா, பைசம் சட்டைவம் பிளான்ட்டில் டால் பிளான்ட் இருந்துச்சு அப்படின்னாக்க அதில் கேபிட்டல் டி ஆக இருக்கலாம், இருந்தாலும் அது டாலாக தான் தெரியும். கேபிட்டல் டி ஸ்மால் டி ஆக இருந்தாலும் அது ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் டால்னஸை வெளிப்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அதில் கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கக்கூடிய டால் வந்து ஹெட்ரோசைகஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்? அதில் அலீல்ஸ் வந்து வேறுபட்டிருக்கு, அலீலிக் வேரியேஷன் அந்த இடத்துல. அது ஆக்சுவலாக வந்து டாமினன்ட் ரிசசிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அலீல்ஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும் பொழுது அதில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வந்து ஏற்படலாம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ட்ரெடிஷ்னலாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அலீலிக் வேரியேஷன் எதை காஸ் பண்ணுதான்? டிஎன்ஏ பாலிமார்ஃபிசத்துக்கு உண்டான ரீசன் என்று அந்த காலத்திலேயே வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இஃப் மோர் தேன் ஒன் வேரியண்ட்னா என்ன அர்த்தம்? கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படிங்கிற 2 டிஃப்ரெண்ட் அலீல்ஸு, அது ஒரே அட் லோக்கஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த லொக்கேஷன் ஜீன்ஸ் வந்து லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய இடம். ஜீன்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கும்? குரோமோசோம்ஸில் ஜீன்ஸு இருக்கக்கூடிய இடத்திற்கு பேர் தான் லோக்கஸ் அப்படிம்பாங்க. அந்த லோக்கஸ் அக்கர் இன் ஹியூமன் பாப்புலேஷன் வித் அ ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தேன் 0.01. அதாவது இந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேரியேஷன், அலிலிக் சீக்வன்ஸ் ஆஃப் வேரியேஷன் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து பாலிமார்ஃபிசத்தை காஸ் பண்ணுது. எப்போ அப்படின்னா அதனுடைய ஒரு வேரியண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் லோக்கஸில் இருக்குது, அதனுடைய அலீலிக் ஃப்ரீக்வன்சி எவ்வளவாக இருக்க வேண்டுமாம்? கிரேட்டர் தேன் 0.01 இருக்க வேண்டுமாம். இந்த அலீலிக் ஃப்ரீக்வன்சியை எப்படி நாம் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல் மூலமாக அதில் ஒரு ஃபார்முலா வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலா எப்படி இருக்கும்? இதுதான் அலீலிக் ஃப்ரீக்வன்சிக்கு உண்டான ஃபார்முலா. p² + 2pq + q² = 1.
ஜீனோடைப் ஃப்ரீக்வன்சியை நாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா P + Q = 1 அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து இந்த P அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் Tயை குறிக்குது, டாமினன்ட் கேரக்டருக்கு உண்டான ஜீனை குறிக்குது. Q அப்படிங்கிறது வந்து ரெசசிவ் ஜீனை குறிக்குது. இதை ரெண்டையும் டோட்டல் பண்ணால் அது வந்து 1ஆக வரதுக்கு 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. இது ஹார்டி-வெயின்பெர்க் பிரின்சிபலில் நாம் பேசியிருக்கோம். அந்த அலீலிக் ஃப்ரீக்வன்சியை நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது ஒரு பாப்புலேஷனில் ஒரு அலீலிக் ஒரு பர்டிகுலர் குரோமோசோம் லோக்கஸில் இருக்கக்கூடிய ஜீனினுடைய அலீலிக் ஃப்ரீக்வன்சியை நாம் கால்குலேட் பண்ணும் பொழுது அது 0.01க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த வேரியண்ட் வந்து டிஎன்ஏ இந்த பாலிமார்பிசத்திற்கு காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இன் சிம்பிள் டேர்ம்ஸ், இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் சொல்ல வேண்டாம், சிம்பிளாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இன் சிம்பிள் டேர்ம்ஸ், இஃப் அன் இன்ஹெரிட்டபிள் மியூட்டேஷன் இஸ் அப்சர்வ்ட் இன் எ பாப்புலேஷன் அட் ஹை ஃப்ரீக்வன்சி, ஒரு மியூட்டேஷன் வந்து ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது என்றால் அது ஹை ஃப்ரீக்வன்சியில் அதிகமான கேரக்டர் வந்து ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு சடுதி மாற்றத்தின் மூலமாக கடத்தப்படுகிறது என்றால் அதற்கு பேர் தான் டிஎன்ஏ பாலிமார்பிசம். அதாவது இதில் வந்து நீங்கள் நான் கோடிங் சீக்வன்ஸை பற்றி மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கோடிங் சீக்வன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ அப்பாவுக்கு வந்து இன்சுலின் ப்ரொடக்ஷனுக்கு உண்டான டிஎன்ஏ இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதில் இருக்கிற நியூக்ளியோடைடு, அதில் இருக்கிற கோடான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வரும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் கோடிங் சீக்வன்ஸை பற்றி பேசியிருக்கோம். அந்த நான் கோடிங் சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய மியூட்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா, ஹை டிகிரி ஆஃப் மியூட்டேஷன் அப்பா கிட்ட நடந்துச்சு அப்படின்னா அது அப்படியே நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்தால் அது பாலிமார்பிசத்திற்கு உண்டான டிஎன்ஏ பல்வகை தன்மைக்கு உண்டான ஒரு காரணமாக நாம் அதை கருத முடியும். The probability of such variation to be observed in non-coding sequence, இப்போ தான் நான் சொன்னேன், நான்-கோடிங் சீக்வன்ஸில் தான் இது நடப்பதற்குண்டான நிகழ்தகவு அல்லது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. would be higher as mutation in these sequences may not have any immediate effect or impact in an individual's reproductive ability. ஒரு இண்டிவிஜுவலினுடைய ரீப்ரொடக்டிவ் எபிலிட்டியில் இந்த நான்-கோடிங் சீக்வன்ஸில் என்ன வகையான மியூட்டேஷன் நடந்தாலும் அது உடனடியாக அந்த இனப்பெருக்கத்தில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் அது செய்யக்கூடிய திறன் இருக்கு இல்லையா, அந்த ரீப்ரொடக்டிவ் எபிலிட்டியில் எந்த ஒரு மாற்றத்தையும் அது ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கோடிங் சீக்வன்ஸில் திடீர் மாற்றம் நடைபெற்றுச்சு அப்படின்னா அது பேரண்ட்கிட்ட இருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வந்தாலும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய திறனில் எந்த ஒரு மாற்றத்தையும் அதிகமாக ஏற்படுத்தாது. உடனே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அது இன்னும் பல தலைமுறைகளில் வந்து சடுதி மாற்றத்தை நிகழ்த்தி ஒரு பர்டிகுலர் ஜென்ரேஷனில் அது ரீப்ரொடக்ஷன் செய்ய இயலாமல் அந்த சிச்சுவேஷனுக்கு கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் மியூட்டேஷன்ஸ் keep on accumulating generation after generation, இதை தான் நான் சொன்னேன், and form one of the basis of variability or polymorphism. இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நான் கோடிங் சீக்வன்ஸ் வந்து ஏன் வந்து ஒரு மனுஷன்ட்ட இருக்கிற மாதிரி இன்னொரு மனுஷன்ட்ட இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் அது பல தலைமுறைகளாக சடுதி மாற்றத்தை கடத்தி கொண்டே வந்திருக்கிறது. அப்படி வந்ததன் காரணமாக தான் இப்போ ஹியூமன் பீயிங்ஸில் இந்த பாலிமார்பிசம் அல்லது வேரியபிலிட்டி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். There is a variety of different types of polymorphisms ranging from single nucleotide change to very large scale changes. அதாவது இந்த இடத்துல வேரியேஷன், அதாவது இந்த பாலிமார்பிசத்தில் ரெண்டு முக்கியமான டைப் இருக்குது. பாலிமார்பிசம் அப்படிங்கிறது சின்ன நியூக்ளியோடைடு சேஞ்சஸ் ஏற்படுத்தலாம். சிங்கிள் நியூக்ளியோடைடு, ஒரே ஒரு நியூக்ளியோடைடில் மட்டும் சேஞ்சஸ் ஏற்படுத்தக்கூடிய பாலிமார்பிசம் இருக்குது. அதே மாதிரி லார்ஜ் ஸ்கேலில் நிறைய நைட்ரோஜன் காரங்கள் வந்து மாற்றமடைந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்போ ரெண்டு டைப்பு, ஒன்று வந்து சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமார்பிசம், இன்னொன்று லார்ஜ் ஸ்கேல் சேஞ்சஸ் அது இருக்கக்கூடிய பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எவல்யூஷன் அண்ட் ஸ்பீஷியேஷன், பரிணாம வளர்ச்சிக்கு மற்றும் சிற்றினங்களின் தோற்றத்திற்கு இந்த பாலிமார்பிசம் மிக முக்கியமான ஒரு கருவியாக செயல்படுகிறது. மேலும் அதை பற்றி நீங்கள் வந்து இன்னும் ஹையர் கிளாஸஸில் இதுக்கு அடுத்து இன்னும் டிகிரி லெவலில் நீங்கள் போகும்போது படிப்பீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இந்த பேராகிராஃப், தேர்ட் பேராகிராஃப்க்கு உண்டான மீனிங் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா.
ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.